நம்ம லைஃப்பில் நம்ம மீட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கசின்ஸாக இருக்கட்டும், கொலீக்ஸாக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், நமக்கு அவங்கள பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே அறியாமல் நமக்குள்ள ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்துடும். நமக்கு அவங்கள எவ்வளோ பிடிச்சதோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் நம்மளை பிடிக்கணும். நம்ம அவங்கள ட்ரீட் பண்ணுறோன்னு நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நம்மளை ட்ரீட் பண்ணணும். இப்படியெல்லாம் நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். முதல் விஷயம், ஒருத்தவங்களை நமக்கு பிடிச்சிடுச்சா ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அவங்க லைஃப்பில் நமக்கு அவங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்ருக்காங்க. செகண்ட் திங் நம்ம விரும்புகிற அதே விதத்தில் அதே பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்களும் நம்மளை பார்க்குறாங்களா. இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம அஃபெக்ஷனை நம்ம தக்க வைக்க முடியும். அவங்களுக்கு நம்ம எப்படின்னே தெரியாமல் நம்ம மட்டும் அவங்கள ரொம்ப அஃபெக்ஷனாக ரொம்ப மரியாதையாக மனசுக்குள்ளே எங்கேயோ தூக்கி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு நாள் நம்ம தான் உணர்வோம் நம்ம பெரிய முட்டாள்னு. பிகாஸ் அவங்களுக்கு நம்ம இம்பார்ட்டண்ட்டே இல்லை அப்படின்னு இருக்கும்போது நம்ம மட்டும் ஒன் சைடாக நம்ம மட்டும் அவங்க மேலே மரியாதை வச்சு நம்ம அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சு அது பிரயோஜனம் இல்லாததாக ஒரு நாள் நம்ம உணர்வோம். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேயே நம்ம கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் நம்ம யோசித்து அனலைஸ் பண்ணி அவங்க லைஃப்பில் நம்ம யாருன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் பேலன்ஸ்டாக நம்ம எவ்வளோ தூரத்தில் இருக்கணும், நம்ம எவ்வளோ லிமிட்டில் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பழகினா மேபி அந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம அதே பேலன்ஸில் கொண்டு போயிடலாம். நம்ம ஓவர் அஃபெக்ஷன் ஓவர் ஃப்ளோவில் விட்டுட்டு அப்புறமா அவங்க நமக்கு அதை திருப்பி கொடுக்கலன்னு சொல்கிறது ஆக்சுவலாக நம்ம மட்டும்தான் முட்டாள். நம்ம செஞ்சது நம்ம யோசிச்சது தான் தப்பான வே. அதே சமயம் அவங்களுக்காக நம்ம நிறைய விஷயம் தாங்கிக்கணுன்றது வேணவே வேணாம். நம்ம இப்போது அவங்களுக்கு நமக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிடுச்சு, அதுக்காக நம்ம அவங்க பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும், இன்சல்ட்டாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ரீசனுக்காக நம்மக்கிட்ட அவங்க ஹார்ஷ் பிஹேவியராக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம ரொம்ப வருஷமாக தாங்கிட்டே இருந்திருப்போம். அவங்களுடைய ஒஸ்ட் ஃபன் கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம தாங்கிட்டு இருப்போம். என்ன ரீசனுக்குன்னா ஏதோ நமக்கு அவங்கள பிடிச்சிருச்சு இல்லை, ஏதோ ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க, இதெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அதுக்கும் நம்ம தான் முட்டாள். ஏன்னா அவங்க மாறவே மாட்டாங்க, அவங்க அதை ரியலைஸ் பண்ணவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்மளை ரொம்ப துச்சமாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க, அதனால தான் அவங்க நம்மளை அப்படி ட்ரீட் பண்ணுறாங்க. அவங்க உண்மையாகவே விரும்பி இருந்தால் ஒருத்தவங்களை நம்ம ஃபன் பண்ணுறதுக்கும் நம்ம ஹர்ட் பண்ண மாட்டோம். இப்போ அவங்க அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் தாங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா மாற்றம்லாம் வராது. அவங்களோட பிஹேவியரை தான் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க. குட்டை குடிஞ்சிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ உங்கள் லவ் வேஸ்ட்டு, அஃபெக்ஷன் வேஸ்ட்டு, கேரிங் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அவங்கள பற்றி உங்களை தாட்ஸே வேஸ்ட்டு. குறிப்பாக இன்னொரு விஷயம், போக 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 நமக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிக்க அவங்களுடைய தவறுகள் கூட நம்ம கண்ணுக்கு படவே படாது. அது கூட நமக்கு சரி மாறி ஒரு மாயையாக தெரியும். நீங்கள் கொஞ்சம் உங்கள் அஃபெக்ஷனில் இருந்தோம் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து கொஞ்சம் வெளியே தள்ளி நின்று அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவங்க தப்பு என்னென்னன்றது. ஸோ அதனால் கண்மூடித்தனமாக யார் மேலேயுமே இந்த உலகத்தில் அஃபெக்ஷன் மட்டும் வைக்கவே கூடாது. நல்லா புரிஞ்சு ஒரு அன்பை வைங்க, ஓகேவா? அது திரும்பி கிடைக்கும் அந்த அன்பு நமக்கு அப்படின்ற அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லைனாலுமே அவங்களுடைய எண்ணங்கள் சரியானதாக இருக்கணும், ஓகேவா? அவங்க திருப்பி உங்ககிட்ட அஃபெக்ஷனாவோ கேரிங்காவோ இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவங்க எண்ணங்கள் பொதுவான ஒரு நல்லவங்களாவது அவங்க இருக்கணும், ஓகேவா? டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எல்லாம் தூக்கி வச்சு அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுட்டு பியூர் ரிலேஷன்ஷிப்பை தேடுங்க. அது இருக்கா இல்லைன்னா அது உங்களுக்குள்ள உணருங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் அந்த அஃபெக்ஷனை, பியூர் அஃபெக்ஷனை, நல்ல எண்ணங்களை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மாதிரி இல்லாமல் டாக்ஸிக்காக இருக்க ரிலேஷன்ஷிப்பை விட்டு தூரம் வந்துடுங்க. துஷ்டனை கண்டா நம்ம தான் தூரம் வரணும், அவங்கள மாற்றவோ திருத்துறதோ நம்ம வேலையே இல்லை.